எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நமக்கு ஒரு மீடியம் சைஸு குடமிளகா வேணுங்க. அதை நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே 75 கிராமுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே மீடியம் சைஸு கத்திரிக்காய் ஒரு 8 கத்திரிக்காயை வந்து நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தாளிக்க போகிறோம். இது கூடவே சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளியை வந்து 1/2 கப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இந்த பொருட்களை வச்சு இந்த வாங்கி பாத்துக்கு தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயிலங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிள்ளி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 வரமிளகாய், அதே போல் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் இதையும் வந்து எண்ணெயில் போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய குடைமிளகாய், அதே போல் பச்சை பட்டாணி இதை வந்து ரெண்டையும் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி விடுங்க. 15 செகண்டுக்கு அப்புறமா நம்ம வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயுமே இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. நம்ம இங்கே கத்திரிக்காய் மட்டுமே கூட வச்சு இந்த வாங்கி பாத் ரெசிபியை செய்யலாங்க. இல்லாட்டி நம்மக்கிட்ட ஈஸியாக அவைலபிள் இருக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸையும் நம்ம இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து செய்யலாம். எனக்கு இங்கே நான் கேப்சிகமும் அதே போல் பச்சை பட்டாணி இது ரெண்டையுமே வந்து கத்திரிக்காயோட காம்பினேஷனாக சேர்த்து செய்கிறேங்க. உங்களுக்கு 2-3 காய் சேரும் பொழுது எப்பயுமே ருசி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி இஷ்டப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் கத்திரிக்காயை வச்சு செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி எல்லா காயும் போட்டு நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் அடுப்பங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 செகண்டுக்கு விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இது மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமாங்க நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இது மாதிரி கத்திரிக்காய் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமாங்க புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க. புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம்லேருந்து ஹைக்கு கொஞ்சமாக ஏற்றி வச்சுங்க. மூடி போட்டு இந்த வந்து புளி வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த புளித்தண்ணி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமாங்க நம்ம வாங்கி பார்த்து மசாலா பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கணும். இந்த புளித்தண்ணி 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா கலந்துட்டுங்க. ஒரு முறை மூடி போட்டு இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுலங்க இந்த புளியுடைய பச்சை வாசனை நமக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வாங்கி பாத் மசாலா பவுட்ரு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்குங்க. பொடியை சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வாங்கி பாத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டுங்க திரும்ப நம்ம மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் நல்லா பாருங்கள் புளித்தண்ணியில் வெந்து மசாலாலாம் சூப்பராகி எண்ணெய் வந்து சைடுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கீழே வந்து நமக்கு கடாயில் ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு குக்காகி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு வாங்கி பாத்துக்கான இந்த பேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வடித்த சாதத்தோடு சேர்த்து கலந்து எடுத்தோம்னா நமக்கு வாங்கி பாத் ரெடி. நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இங்கே ஒரு ஆலாக்கில் வந்து அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டு வைக்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க. இப்போ இதை வந்து நல்லா 2லேருந்து 3 முறை கழுவிட்டுங்க தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அரிசி நல்லா கழுவிங்க, தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க நம்ம இந்த சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு சாதம் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது மாதிரி வடித்து எடுத்த சாதத்தைங்க பெரிய அகலமான தாம்பாளத்தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வாங்கி பாத்து மசாலா இருக்குது பாருங்கள், இதை வந்து சாதத்தோடு போட்டு நம்ம
கலந்துக்க போகிறோம். இந்த வாங்கி பாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலா பொடி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேங்க. ரொம்பவுமே சுலபமாக நம்ம இதை வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த வாங்கி பாத்துக்குன்னு கிடையாதுங்க, நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய நிறைய விதமான ஃப்ரைஸில் கூட இதை வந்து நம்ம சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம செஞ்ச இந்த மசாலாவை சாதத்தில் போட்டு கலந்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு வாங்கி பாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாங்கி பாத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவுமே சுலபமாக நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாங்க. ஒரே ஒரு பொருள் நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மசாலா பவுட்ரு மட்டும்தாங்க. இந்த மசாலா பவுடருமே குறைஞ்சது 10-15 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு வாங்கி பாத் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா, நீங்கள் அந்த பாத்தை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் இது மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா அழகாக இது மாதிரி உட்காரணுங்க. சூப்பராக நமக்கு வாங்கி பாத் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த வாங்கி பாத் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. எப்பயுமே நம்ம கத்திரிக்காயை வச்சு சாம்பார், புளிக்குழம்பு இல்லாட்டி ஃப்ரை இது தான் பண்ணியிருப்போம். இது மாதிரி நம்ம ஒரு கலவை சாதம் மாதிரி பண்ணும் பொழுது இதனுடைய ருசி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மசாலாவோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எதுவுமே இல்லாமல் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.